ஏகாய்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் 23 தேர்தல் நாள், வாக்கு செலுத்த வேண்டிய நாள். எல்லா டிஷர்ட் போட்டுன்னு பார்த்தீங்களா? வெள்ளை சட்டை போட்டால் அந்த கட்சின்றாங்க, அந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டு போட்டால் வேற ஒரு கட்சின்றாங்க. அதனால் சிம்பிளாக டிஷர்ட்டே போட்டுப்போம். ஸோ போயிட்டு ஓட்டு போட்டு வந்துடுவோம். வீட்டில் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும். என்ன வச்சுருக்காங்க? இட்டாலி வச்சுருக்காங்க. இட்டாலி உடலை சட்னி. அது என்னம்மா பிரியாணி எதுவும் செஞ்சு கொடுப்பியா? அதெல்லாம் கிடையாதா? அதாவது கிடையாது கைஸ். ஓகே, சாப்பிட்டு கிளம்புவோம். எலெக்ஷனே இப்படி தான் போச்சு. ஏப்ரல் 24 நேற்று எல்லோரும் ஓட் போட்டுருவீங்க நம்புகிறேன். நானும் என்னோடய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன். இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டியதான். சரி, இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். இங்கே வச்சுருக்காங்க சட்னி இருக்குது, கார சட்னி, பிரியாணி கொஞ்சம் இருக்குது. அதை சாப்பிடுவோம். ருச்சி வாட்ரு சாதா வாட்டரா? இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா எல்லாம் சோறு, முருங்கை சாம்பாரா? வேறு என்ன இருக்குது? முருங்கை சாம்பார் இல்லாமல் சரி, ஓகே. இது கூட வந்து பீஃப் கிரேவி. நம்ம கறியை வேணுமா? கொஞ்சம் கறி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாம்பாரை போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பீஃப் கிரேவிலேயே போட்டு சாப்பாடு ஒரு கருப்பு கருத்து வச்சோம். சரி சரி, செஞ்சுமா? டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு வேணுமா? அது ஏன் உனக்கு சாம்பார் தான் வேணுமா? இன்னைக்கு லஞ்ச், தரமான லஞ்ச். பீஃப் கிரேவியில் போட்டு பெரட்டின சோறு, பீஃப் கிரேவி இருக்குது, அந்தாண்ட முருங்காய் சாம்பார் இருக்குது. இதான் லஞ்ச். காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த மூவி என்ன அப்படின்னா முத்து என்கிற காட்டான். சரிங்களா? அது ஒரு சீரீஸ் தான். விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் விஜய் சேதுபதி நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பார்க்கலாம்னு நினச்சா கூட அது முடியாது. அப்போ இன்றைக்கி அடுத்து என்னன்னு சொல்லி அதை பார்க்க முடியும்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் இல்லாத தலை மட்டும் ஒரு இடத்துல கிடைக்குது. அந்த தலை யாரோடுது அப்படின்னா நம்ம ஹீரோவோடுது. அவர் எப்படி இருந்தார் அப்படின்றது தான் கதையே. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது படம். பாருங்கள்.